ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிங்கிறது தியரி ஆஃப் மாடல் அனாலிசிஸ். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் சீரீஸ்ல எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் வந்துட்டு பார்ப்போம், அண்ட் தென் அதை ப்ராக்டிக்கலா வந்துட்டு எப்படி சாஃப்ட்வேர்ல பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கல் பார்ட். ஸோ இந்த தியரிட்டிக்கல் பார்ட்ல மாடல் அனாலிசிஸ்னா என்ன, மாடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எந்த அளவுக்கு மாடல் அனாலிசிஸ் ஆன்சிஸ்லேயே வந்துட்டு ஒரு பெரிய மேஜர் ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுது அப்படிங்கறத பத்திலாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மாடல் அனாலிசிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே வந்துட்டு போகலாம். ஏன்னா வந்துட்டு மாடல் அனாலிசிஸ் தான் அப்கமிங்கா நம்ம பார்க்க போற வைப்ரேஷன் அனாலிசிஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா வைப்ரேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு மாடல் அனாலிசிஸ் வரும், அண்ட் தென் வந்துட்டு எனக்கு ஹார்மோனிக் அனாலிசிஸ் வரும், ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ் இருக்கு, ரேண்டம் ஸ்பெக்ட்ரம், அண்ட் தென் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஸ்பெக்ட்ரம், இந்த மாதிரியான ஏகப்பட்ட அனாலிசிஸ்க்கு மாடல் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மாடல் அனாலிசிஸ்ல நான் எதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ என்னால மாடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட வைப்ரேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியும். சார் வைப்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் தென் மோட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்துட்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். ஸோ கேள்விப்படாதவங்க கண்டிப்பாக போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒமேகா என். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இன்ஜினியரிங்ல இதை பத்திலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருந்திருப்போம். ஸோ அந்த ஒமேகா என் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்டோரியே இருக்கு. பட் இந்த இடத்துல மாடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியையும் அண்ட் தென் அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில ஒரு காம்பனண்ட் அப்படிங்கிறது எப்படி பிஹேவ் ஆகுது, ஸோ அதைத்தான் இவங்க வந்துட்டு மோட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல நம்ம ஐகன் வேல்யூ பக்லிங் அனாலிசிஸ் அப்படிங்கறத ஒன்று வந்துட்டு பார்த்துருந்தோம். அதுல வந்துட்டு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன் மோட் ஷேப்ஸ்னா என்ன, தென் வந்துட்டு மோட் வேல்யூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு காம்பனண்ட் வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு ஷேப்ஸ்ல வந்துட்டு பிஹேவ் ஆகும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறத வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஐகன் வேல்யூஸ். அண்ட் தென் வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்ல வரத ஐகன் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்துட்டு மோட் ஷேப்ஸ் அப்படின்னு கூட வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் ஆர் அ மிஷின் காம்பனண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடல் அனாலிசிஸ் பண்ணி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்துட்டு மைண்ட்ல இருக்கும், ஏன் வந்துட்டு நான் ஒமேகா என் வந்துட்டு கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு என்ன வந்துட்டு யூஸ் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் அப்படியே குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணி டக்கோமா நேரோ பிரிட்ஜ் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா சர்ச் பண்றேன். ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் வீடியோ. ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு போட்டோ வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்றேன். சி என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னலா இருக்கிற விண்ட் லோட்னால இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஷேக் ஆகி கொலாப்ஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ அது எப்படி சார் வந்துட்டு ஒரு விண்ட் லோட்னால ஒரு பிரிட்ஜே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஆகும். ஸோ இது ஏன் அப்படிங்கிறதே நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ பேசிக்காவே இந்த இடத்துல தான் வந்துட்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மேஜரான ரோலை வந்துட்டு பிளே பண்ணுது. ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், அது எது ஒரு காரா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினா இருந்தாலும் சரி, இல்ல அது எந்த ஒரு காம்பனண்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலா வந்துட்டு நமக்கு ஒரு லோடு வந்துட்டு அதுல ஆக்ட் ஆகும்போது கண்டிப்பா அதுல இருந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ எப்படி வந்துட்டு இப்போ நான் ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா பைக்கோட இன்ஜின்ல இருந்து எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் வைப்ரேஷன் வந்துட்டு வருதோ, ஸோ அந்த வைப்ரேஷனை என்னால் எது வழியா மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா ஹர்ட்ஸ்ல வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட் எந்த ஒரு காம்பனண்டா வேணாலும் இருக்கட்டும் அது, ஸோ அது ஒரு இன்ஜினா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஒரு நார்மல் பிளாக்கா இருக்கட்டும், எல்லா காம்பனண்ட்டுக்குமே பை டிஃபால்ட் அதுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இல்லை, என் நம்பர் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் நம்ம அப்ளை பண்ற லோடுனால டெவலப் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் வந்துட்டு என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ எப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சியும் இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் வந்துட்டு மேட்ச் ஆகுதோ அப்ப வந்துட்டு எனக்கு ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு நடக்கும். ஸோ ரெசனன்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னோட காம்பனண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவா வந்துட்டு பிஹேவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சடனா வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா பிரேக்கேஜ் அப்படிங்கிறது நடக்கும். மேபி நீங்க வந்துட்டு யூடியூப்ஸ்ல ஒரு சில வீடியோஸ்லாம் வந்துட்டு கூட பாத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு கையில வந்துட்டு ஒரு கிளாஸ் வச்சுட்டு ஒரு லேடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாடுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பாடுற அந்த வோக்கலோட ஃப்ரீக்வன்சியும்
அந்த கிளாஸோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் கரெக்டா ஒரு பர்டிகுலர் டைம்ல மீட் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு உடஞ்சிரும். ஸோ என்ன அப்படின்னா அந்த கேஸ்ல வந்துட்டு ஆப்ஜெக்டோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் அண்ட் தென் வந்துட்டு வெளியில இருந்துட்டு அப்ளை ஆகுற ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னா வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதனால எனக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துட்டு நடக்குதா? ஸோ இந்த ஃபெயிலியரை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம காம்போனன்ட்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாடல் வந்துட்டு டிசைன் பண்ணும் போதே இதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, நான் வந்துட்டு எக்ஸ்டர்னலா வந்துட்டு லோடு அப்ளை பண்ணா அந்த லோடு வந்துட்டு இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரியான அனாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. பட் மேட்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் நம்மளால மாடல் அனாலிசிஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. பட் வாட் வி டூ இஸ் we can calculate the natural frequencies. எந்த ஒரு காம்பனண்டா இருந்தாலும் அந்த காம்பனண்ட்ல நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எத்தனை இருக்கு அப்படிங்கறத என்னால என்ன பண்ண முடியும்னா கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில எது வந்துட்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன் அண்ட் தென் வந்துட்டு இதுல எதை வந்துட்டு நான் எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு ஹார்மோனிக், ரேண்டம் வைப்ரேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் இருக்கு. ஸோ அந்த அனாலிசிஸ்குள்ளார நம்ம போகும்போது அதை பத்திலாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா so it also serves as a starting point for then another or more detailed dynamic analysis. நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாயிண்ட் தான் வந்துட்டு இவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு அடுத்த அனாலிசிஸ்க்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் மோட் ஷேப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் இன் த டிசைன் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர், எஸ்பெஷலி ஃபார் அ டைனமிக் லோட் கண்டிஷன். ஸோ டைனமிக் லோட் கண்டிஷன்ல மோட் ஷேப்ஸ் அதே வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பா கால்குலேட் பண்ணி மேட்ச் ஆகாம இருக்குதா இல்ல மேட்ச் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். இல்லாட்டி வந்துட்டு ரெசனன்ஸ் அப்படிங்கிறது ஹேப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் அ மோடல் அனாலிசிஸ் ஆன் அ ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஹோப் யூ கெட் திஸ் டேர்ம் லைக் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஐகன் வேல்யூ பக்லிங் அனாலிசிஸ் பண்ணப்பயும் சரி ஒரு காம்போனன்ட்டை ஸ்டாண்ட் அலோனா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன், ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர்லயே சப்போர்ட்ஸோ இல்லை லோட்ஸோ வந்துட்டு கொடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஐகன் வேல்யூ பண்ணோம். பட் இந்த இடத்துல என்னால ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன்லயும் பண்ண முடியும், வித்தவுட் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்லயும் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஸோ அது மாடல்ல இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்லுவேன். சம் கேசஸ்ல நமக்கு சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃப்ரீ ரன் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே 15th நம்பர் வீடியோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கும் ஃப்ரீ ரன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு கைண்ட் ஆஃப் மாடல் அனாலிசிஸ் தான். பட் டெக்னிக்கே வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிருப்போம் அங்க அப்ளை பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸோ ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன்லயே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ சர்ச் ஸ்பின்னிங் டர்பைன் பிளேட். ஸோ இந்த ஸ்பின்னிங் டர்பைன் பிளேடுங்கிறத எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நம்மளோட கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாடலுக்காக நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இட் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். So if there is a damping in the structure or a machine component, the system become a damped modal analysis. Yes, நம்மளால வந்துட்டு இந்த இடத்துல damping-ஏ வந்துட்டு என்னால என்ன பண்ண முடியும்னா டிஃபைன் பண்ண முடியும். ஸோ கே லாம்டா. ஸோ இந்த லாம்டா ஃபேக்டர் தான் வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா damping அப்படின்னு சொல்றேன். ஸோ damping இருந்தது அப்படின்னா நீங்க அதையும் டிஃபைன் பண்ண முடியும். மாடல் அனாலிசிஸ்ல அதுக்கு ஒரு பார்ட்டும் இருக்கு damping வந்துட்டு டிஃபைன் பண்றதுக்கு. ஸோ damping கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு கொடுக்கலாம். ஒன்ஸ் அதை கொடுத்துட்டா அது ஒரு damped modal analysis-ஆ மாறிடும். ஸோ the natural frequencies and mode shapes become காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, நேச்சுரல் பார்ட் அண்ட் தென் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க சொல்யூஷன்ஸ்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டை கூட நல்லா என்ன பண்ண அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ வந்துட்டு நான் கொடுக்க போறேன். எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் மோட் ஷேப்ஸ்க்கும் உள்ளது. இப்போ எனக்கு இந்த இடத்துல இதுதான் வந்துட்டு ஒரு பார் அப்படின்னு வச்சுப்போம். இதை வந்துட்டு நான் இங்கே ஃபிக்ஸ் சப்போர்ட்டா வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் மாடல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி 1க்கு மேபி வந்துட்டு N1 அப்படின்னு இதை வச்சுக்கோங்க, இதை N2 அப்படின்னு வைங்க, N3 அண்ட் N4. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் காம்பனன்ட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும். ஸோ இதைத்தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா மோட் ஷேப் நம்பர் 1, மோட் ஷேப் நம்பர் 2, மோட் ஷேப் நம்பர் 3 அண்ட் மோட் ஷேப் நம்பர் 4. ஸோ அப்போ என்னோட காம்பனன்ட் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்துட்டு லிமிட்டை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு 0 ஹெர்ட்ஸ்ல இருந்து 2000 ஹெர்ட்ஸ்குள்ளார எனக்கு ஒரு 10 நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடி அப்படின்னாலும் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் நம்ம கொடுத்த லிமிட்ல நம்ம கேட்கிற லிமிட்டான நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லிமிட்டே வந்துட்டு 0 to 500 ஹெர்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் இந்த லிமிட்குள்ளாரே எனக்கு ஒரு 50 நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் வேணும் அப்படின்னா அப்படி இருந்ததுன்னா மட்டும் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா காட்டும். ஸோ இன்கேஸ் அந்த லிமிட்குள்ளார எனக்கு 4 to 5 தான் இருக்கு அப்படின்னா அந்த 5 மட்டும் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்க ஃப்ரீக்வன்சி லிமிட் கொடுக்கல 0 to
500 இல்லை 5000 இந்த மாதிரிலாம் லிமிட்லாம் இல்லை. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 50 நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி காட்டும் அப்படின்னா லிமிட்லெஸ்ஸாக அது என்ன பண்ணும் அப்படின்னா காம்பனண்ட்ல கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு ஒரு எண்டு கிடையாது. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இன்ஃபினைட் ஒரு வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுல எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஐ மீன் எல்லா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோடையும் அப்ளைடு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது ரெசனன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. அதுல ஏதாவது ஒரு சில ஃப்ரீக்வன்சில தான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயிலியருங்கிறது வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஹார்மோனிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பத்தி நான் ஹார்மோனிக் அனாலிசிஸ்குள்ளார வரும்போது இன்னும் இன்டெப்தா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேசுவேன். ஸோ தட் இதுல என்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ the rotational velocity load is not available in the modal analysis when the analysis is linked to a static structural analysis. ஓகே, ஸோ இது ஒரு ப்ரீ டெஸ்ட் கண்டிஷன்ல எஸ்பெஷலி நம்ம ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரோட லிங்க் பண்ணி பண்ணும்போது ரொட்டேஷனல் வெலாசிட்டிலாம் வந்துட்டு என்ன இருக்காது அப்படின்னா மோடல் அனாலிசிஸ்ல அவைலபிள் இருக்காது. ஸோ வாண்ட் டு டிஃபைன் தட் திங் யூ ஹேவ் டு டூ இன் த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் என்விரான்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ப்ரீ டெஸ்ட் மோடல் அனாலிசிஸ் ரெக்வயர்ஸ் பெர்ஃபார்மிங் அ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட். And modal analysis, you can use the initial condition object to point the static structural analysis including the pre-stressed effects. Okay, so இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே பாயிண்ட் தான். ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷனா பண்ணணும்னா ஃபர்ஸ்டே ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர்ல எல்லா லோட்ஸ் அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டா வந்துட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு அந்த ரிசல்டன் டேட்டாவை தான் மோடல் அனாலிசிஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமெம்பர் பண்ணிக்கணும். அண்ட் ஹோப் வந்துட்டு உங்களுக்கு மோடல் அனாலிசிஸ் பத்தியான ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்துட்டு ஒரு பேசிக்கா வந்துட்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல எப்படி வந்துட்டு ஒரு மோடல் அனாலிசிஸ் ஒரு ரோல் கேஜ்ல வந்துட்டு பண்ணி பாக்குறது, போத் என்ன சொல்றது வித்தவுட் ப்ரீ டெஸ்ட் கண்டிஷன் அண்ட் வித் ப்ரீ டெஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் வில் மீட் ஆன் அவர் நெக்ஸ்ட் செஷன்.